அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 1, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ் நாள் குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி. இன்று உத்திராயணம். கிழமை சனிக்கிழமை. முகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை மற்றும் இரவு 9:30 முதல் இரவு 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. குளிகை காலை 6 முதல் காலை 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். லக்னம் மகர லக்னம். சூரிய உதயம் காலை 6:36. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் நண்பகல் 12 முதல் நள்ளிரவு 1:30 வரை. திதி இன்று மதியம் 2:36 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை. சதயம் பின்பு பூரட்டாதி. யோகம் நாமயோகம் இன்று மதியம் 2:58 வரை. பரிகம் பின்பு சிவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 வரை. சித்தயோகம் பின்பு காலை 6:58 வரை. அமிர்தயோகம் பின்பு மரணயோகம். கரணம் இன்று அதிகாலை 3:31 வரை. தைத்துலம் பின்பு மதியம் 2:36 வரை. கரசை பின்பு வணிசை. சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை. பூசம் பின்பு ஆயில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று காலை 7:44 வரை. உயிரற்றவை பின்பு அரை வாழ்க்கை. மேஷராசி அன்பர்களே, அந்நிய நபர்களின் நட்பு கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பரம் அந்நியோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடி முடியும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் ஊக்கமளிக்கும் நாளாக இருக்கும். நீங்கள் ஆற்றலாலும் நம்பிக்கையாலும் நிறைந்திருப்பீர்கள். இது உங்கள் வேலையில் உங்களை மேலும் சுறுசுறுப்பாக உணர வைக்கும். இன்று நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக நகர முடியும். வணிக விஷயங்களில் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும். மேலும் சக ஊழியர்களுடனான உங்கள் உறவு பலப்படுத்தப்படும். ஒரு புதிய திட்டம் அல்லது வாய்ப்பு உங்கள் வழியில் வரக்கூடும். இது உங்கள் திறன்களை விரிவுபடுத்தும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் நெருங்கிய உறவுகளில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நேரத்தை செலவிடுவது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் மற்றும் பரஸ்பர புரிதலை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்று செய்யும் தர்மகாரியம் உங்களுக்கு மன அமைதி மற்றும் சௌகரியத்தை கொண்டு வரும். செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள். பள்ளிக்கூட ப்ராஜெக்ட்கள் பற்றி இளையவர்கள் சில அறிவுரை கேட்கலாம். உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ன எண்ணம் இதய துடிப்பை அதிகரிக்கும். உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பலமுறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடும். இன்றும் நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும். உங்கள் துணை இன்று உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வார். உங்கள் குடும்பத்தினருடன் வழக்கத்தை விட அதிக நேரம் செலவிடும்போது அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் இன்று அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். வேத ஜாதக அட்டவணையில் உள்ள 12 ராசிகளில் மேஷம் முதல் மற்றும் உயரும் ராசி வீடு. மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்வாகவும் பரந்த மனப்பான்மையுடனும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள்.
தன்னிச்சை, செயல், நோக்கு, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனது ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளில் உயர் பதவிகளை எடுக்க முடியும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பி அணுகுபவர்களுக்கு அன்பாகவும் மிகவும் உதவியாகவும் இருப்பார்கள். அடிப்படையில் கடவுளுக்கு பயப்படுவதும் சிறந்தவற்றிற்காக போராடுவதும் அவர்களின் மனதில் இயல்பாக வளர்க்கப்படுகிறது. அதன் பிறகு வாழ்க்கையில் ஏதேனும் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டால் அவர்கள் விருப்ப சக்தியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசியினருக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றையும் சூடாக்குகிறார். அவர்கள் சிறந்த சேவை செய்ய நினைத்தால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள். டாக்டர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவம் பெற சிலர் கல்வியில் உயர்நிலைகளை அடையலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியால் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கக்கூடிய இந்த நபர்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த அடையாளத்தின் கீழ் உள்ள பலர் இலக்குகளை நோக்கி பயணிக்க அல்லது இலக்கை அடைய விரும்புகிறார்கள். இயற்கையாகவே தைரியமான உள்ளம் கொண்டவர்கள். மேலும் சனியுடன் செவ்வாய் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் மருத்துவராக மாறுவார்கள். பலர் விளையாட்டு பிரமுகர்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சுத்தமாகவும் கொள்கையை பேணுகிறார். ஆரோக்கியமாக இருந்தால் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இந்த மக்கள் பொதுவாக வீரியம் மிக்கவர்கள் மற்றும் வலுவான அரசியலமைப்பை கொண்டுள்ளனர் மற்றும் விரைவாக மீட்கும் நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டுள்ளனர். நேராக முன்னோக்கி மற்றும் திறந்த மனதுடன் தெரிகிறது. சில சமயங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம், மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: மூத்த சகோதரரின் கால்களை தொட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள், இது உங்கள் உறவை பலப்படுத்தும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். பயணத்தின் போது உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளவும். காரிய தடை விலகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். முக்கிய பிரமுகர்களின் தொடர்பும் அதனால் அனுகூலமும் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல் உங்கள் இலக்குகளை அடைய உந்துதலை ஏற்படுத்தும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்களுக்கு மன அமைதியை தரும். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். பெரிய முதலீடுகளைச் செய்வதற்கு முன் நன்றாக சிந்தியுங்கள். வேலை வாழ்க்கையில் சக ஊழியர்களுடன் உறவுகளை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பாராட்டப்படும். இது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் வழக்கத்தில் யோகா மற்றும் தியானத்தைச் சேர்ப்பது நன்மை பயக்கும். மன தெளிவுக்காக உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. வேதனையில் இருக்கும் ஒருவருக்கு உதவ உங்கள் சக்தியை பயன்படுத்துங்கள். பிறரின் நன்மைக்காக பயன்படுத்தாவிட்டால் அழுகிவிடும் இந்த உடலால் என்ன நன்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள். வீட்டை மேம்படுத்தும் திட்டங்களை பரிசீலிக்க வேண்டும். இன்று உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்களை மிகவும் மிஸ் செய்வார். ஒரு அருமையான சர்ப்ரைஸை பிளான் செய்து அவர்களது நாளை இனிமையாக்குங்கள். சிலர் நீண்ட தூர பயணம் செல்வீர்கள். அது கடினமாகவும் ஆனால் அதிக பலன் தருவதாகவும் இருக்கும். உங்கள் மனவாழ்வில் இனிமையை கூட்டும் சிறந்த நாள் இது. உங்கள் காதலி உங்களிடம் பேசவில்லை என்றால் அவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். அவர்களுக்கு நேரம் கொடுக்கவும் சூழ்நிலை தானாகவே மாறிவிடும். ரிஷப ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார்கள் மற்றும் இயற்கையில் பூமிக்கு கீழே இருப்பார்கள்.
மிகவும் நேர்மறையான சிந்தனை மற்றும் பல துறைகளில் போட்டியிட்டு நம்பர் 1 அல்லது வெற்றியாளர் ஆவதற்கு முயற்சி செய்வர். நடைமுறை சிந்தனை, மனச்சமநிலை, ஸ்திரத்தன்மை, உண்மை, பெருந்தன்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே செல்கிறார்கள். பொதுவாக இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி மற்றவர்களால் தூண்டப்பட வேண்டும். தந்திரமான வார்த்தைகளால் மற்றவர்களை கவரும் வகையில் அவர்கள் அழகாகவும் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிக்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கவும். போட்டிகளில் வெற்றி பெறும் சூழ்நிலையை விட முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கருணை மூலம் சில பகுதிகளில் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன மற்றும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புகிறது. வணிகம் அல்லது வேலை செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் அவர்களுக்கு உதவுங்கள். அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும் மற்றும் சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகலாம். நல்ல ஆரோக்கியத்தை பேணினால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் 80 ஆண்டுகள் வரை வாழலாம். புதிய கண்டுபிடிப்புகள் இவர்களால் பல நேரங்களில் சாதிக்கப்படுகின்றன. பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் லாபமும் கிடைக்கும். நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் தானாக இந்த மக்களுக்கு உறவினர்களின் ஆதரவுடன் ஆசீர்வதிக்கப்படும். சிறந்த சாதனைகளுக்காக தனிப்பட்ட கலைஞர்கள் ஒன்று அல்லது பல துறைகளில் விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது. ஏனெனில் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். அது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதில் மார்க்கெட் செய்யும் பெரிய வாய் பேசுபவர்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: பார்வையற்றோருக்கான ஒரு மடம், கான்வென்ட்டில் இனிப்பு அரிசி, கஞ்சி, சிவப்பு பழங்கள் மற்றும் கோதுமை ஆகியவற்றை நன்கொடையாக அளிக்கவும். இது உங்களை வேலை அழுத்தத்திலிருந்து விலக்கி வைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கக்கூடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சகஜ நிலை உண்டாகும். பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு இன்றி சீராக இருக்கும். உடல் நலம் பலம் பெறும். உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும். சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும். தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சி அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு குடும்ப விஷயமாக திடீர் பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடும். வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை. அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இன்று உங்களுக்கு தொடர்பு மற்றும் உறவுகளுக்கான நாள். மக்களுடன் விவாதிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்கள் புத்திசாலித்தனம் பல பிரச்சனைகளை தீர்க்க உதவும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் ஆழமான உரையாடல்களை நடத்துவதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் படைப்பாற்றலும் உச்சத்தில் உள்ளது. எனவே ஒரு புதிய திட்டத்தில் பணியாற்றுவதற்கான நேரம் சரியானது. உங்கள் யோசனைகளை சரியான திசையில் கொண்டு சென்றால் அது உங்கள் வாழ்க்கையில் புதிய சாத்தியங்களை திறக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் மற்றும் மன கண்ணோட்டத்தில் உங்களை சமநிலையில் வைத்திருப்பது முக்கியம். சிறிது உடற்பயிற்சி மற்றும் தியானம் உங்களை ஆற்றலால் நிரப்பும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வேலையில் அழுத்தமும் வீட்டில் இணக்கமின்மையும் சிறிது அழுத்தத்தை உருவாக்கலாம். உங்களை ஈர்க்கக்கூடிய முதலீட்டு திட்டம் பற்றி அதிகம் அறிந்து கொள்ள ஆழமாக விசாரியுங்கள். எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்னால் உங்கள் நிபுணர்களை கலந்து பேசுங்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் செலவிட நேரம் கிடைக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையின் இனிமையான நாளிது. காதலித்து மகிழுங்கள்.
நாள் முடிவில் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மக்களுக்கு நேரம் கொடுக்க விரும்புவீர்கள், ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவருடன் நீங்கள் வருத்தப்படக்கூடும், மேலும் உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம். இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையாக நேரத்தை செலவிடப் போகும் ரொமாண்டிக்கான நாள். நிறுத்தப்பட்ட திட்டங்களை புதுப்பிக்க வர்த்தகர்கள் இன்று சிந்திக்க வேண்டும். அமைதியான மற்றும் இயல்பான இயல்பு மற்றும் சராசரிக்கு மேல் செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே செல்ல ராக்கெட் போல சுடுகிறது. பல பிரபலங்கள் இந்த ராசியில் பிறக்க வாய்ப்புள்ளது. அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர், ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு என்பது குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்கள் தவறாமல் வெகுமதி பெறுகிறார்கள். இந்த ராசியின் கீழ் பலர் சிவில் சர்வீஸ், உயர் பதவி அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை, இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களாக உள்ளனர். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த நஷ்டமும் இல்லாமல் முடிவடைகிறது மற்றும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி பல வேலை வணிகத்தை செய்ய முடியும். ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றிலிருந்து பல மாஸ்டர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலும் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்பை ஏற்படுத்தாது மற்றும் சூழலை வாழ வைக்கும். சில நேரங்களில் இரட்டை எண்ணம் கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் சிறந்தவர்கள் மற்றும் தேவையான விஷயங்களை சிறப்பாக கொடுக்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 வயது வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. ஏற்ற தாழ்வுகள் சில சமயங்களில் உடல்நலக்குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனிப்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் கடினமாக உழைத்து காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதால் வாழ்வில் தொடர்ந்து செல்வச் செழிப்பு இருக்கும். பலர் பிரபல எழுத்தாளர்களாகி சரித்திரம் படைக்கிறார்கள். இரட்டை எண்ணம் கொண்ட முடிவுகளை பொது அறிவு மூலம் சமாளிக்க முடியும், அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசியுங்கள். சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் நிறைய அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து மற்றும் எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். கடகராசி அன்பர்களே, வெளிவட்டாரத்தில் நிறைய தொடர்புகள் கிடைக்கும். பெற்றோர்கள் அரவணைப்பு கிட்டும். சேமிப்பு அளவு உயரும். தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும். அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் சில பிரச்சனைகளும் அலுவலகத்தில் ஏற்படக்கூடும். புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது. வாகனத்தில் செல்லும் போது கவனமாகச் செல்லவும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று ஆன்மீக உணர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் உள்குரலை கேட்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் உணர்திறன் மற்றவர்களுடன் ஆழமான தொடர்பை உருவாக்க உதவும். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் செலவிடும் நேரம் உங்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் நிரப்பும். உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். எனவே கலை, எழுத்து அல்லது ஒரு புதிய திட்டத்தை தொடங்க இது ஒரு சிறந்த நேரம். ஒரு குறிப்பிட்ட யோசனை அல்லது திட்டத்தின் முடிவை அடைய கடின உழைப்பு தேவைப்படும், ஆனால் உங்கள் முயற்சிகளின் பலன் இனிமையாக இருக்கும். சொத்து அல்லது நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். எந்தவொரு முக்கியமான முடிவையும் எடுக்கும்போது கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தை பற்றியும் விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது.
வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு உங்களுக்கு நன்மை பயக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. உங்கள் வெறுப்பை கொல்வதற்கு நல்லிணக்கமான இயல்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அது அன்பை விட அதிக சக்தி வாய்ந்தது, உடலை மிக மோசமாக பாதிக்கக்கூடியது. நல்லதை விட கெட்டதுதான் வேகமாக வெற்றி பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும் என்றாலும் அதிகம் பணம் செலவு ஏற்படுவதால் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடங்கலாக இருக்கும். ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். திடீரென ரொமாண்டிக் அனுபவம் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கும். இன்றிரவு உங்கள் மனைவியுடன் இலவச நேரத்தை செலவிடும்போது அவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உணருவீர்கள். இன்று உங்கள் துணையின் மேல் இன்னும் அதிகமாக காதல் வசப்படுவீர்கள். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் திரைப்படங்களை பார்ப்பது மிகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். அதிர்ஷ்டசாலிகளும் கருணையும் சேர்ந்து அதிக கட்டளை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ராக்கர்ஸ். கடக ராசிக்காரர்களால் செய் அல்லது இறக்கும் விஷயங்களை எளிதாகச் சமாளிப்பார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கை இன்பம் மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடனான வாழ்க்கையில் சூரியன் மற்றும் சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடிப்படையில் கடக ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர் பவர்களுடன் கூடிய சூப்பர்மேன் போல மிக அதிகமாக இருக்கும். மக்கள் தங்கள் வாழ்க்கையை அரசு துறைகள், காவல், இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகம் ஆகியவற்றில் அமைத்துக் கொள்கின்றனர். லட்சக்கணக்கான மக்கள் எஜமானராக பின்தொடரும் இந்த ராசியின் கீழ் பலர் தலைவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் எளிதில் சமநிலையில் இருப்பதோடு அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். வலுவான தெய்வீக கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகளாக இருப்பார்கள். தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் எதிரிகள் மன்னிக்கப்படுகிறார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்தில் தவறில்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை அடைகிறது. அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் மிகுதியும் எளிதில் வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபல எழுத்தாளர் ஆக. அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் ஆல்ரவுண்டர் தரம் உள்ளது. அதிசயமாக இவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பாததால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நடுநிலை வகிக்கின்றனர். பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் போக்கு, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசியினரின் நல்ல குணங்கள். எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் எந்தவொரு கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது கிரக நிலை எப்படி இருந்தாலும் பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு பவளம் மற்றும் ரூபி மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களே, நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும். உறவினர் வழிகளில் தேவையற்ற சிரமங்கள் உருவாகும். பொது பிரச்சனையில் தலையிட வேண்டாம். உத்தியோக மாற்றம் ஏற்படும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாகச் செயல்படுவீர்கள். புதிய முயற்சி சாதகமாக முடியும். தெய்வப்பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்று மிகவும் ஊக்கமளிக்கும் நாள். உங்கள் பணிகளை திறம்பட முடிக்க உங்களை ஊக்குவிக்கும் ஒரு புதிய சக்தியை நீங்கள் உணருவீர்கள். பணியிடத்தில் உங்கள் யோசனைகள் மற்றும் திட்டங்கள் மற்றவர்களை ஈர்க்கும். எனவே உங்கள் பரிந்துரைகளை பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நல்லிணக்கம் அதிகரிக்கும்.
பரஸ்பர புரிதல் மற்றும் பச்சாதாபம் உறவுகளை வலுப்படுத்தும். குறிப்பாக ஒரு பழைய நண்பரைச் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம், இது உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும். நிதி விஷயங்களில் சில சவால்கள் எழலாம், ஆனால் நீங்கள் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட்டால் நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள். யோகா அல்லது உடற்பயிற்சி உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மகிழ்ச்சி நிரம்பிய நல்ல நாள். சந்தேகமான நிதி விவகாரங்களில் சிக்கிவிடாமல் கவனமாக இருங்கள். அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள். சில பிக்னிக் இடங்களுக்கு செல்வதன் மூலம் காதல் வாழ்வை பிரகாசமாக்குவீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிக நேரம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிடலாம். செக்ஸ் மட்டும் தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள். ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள். வீட்டை விட்டு வெளியே இருக்கும் ஜாதகரார் இன்று அவர்களின் வீட்டின் ஞாபகம் அதிகமாக வரும். உங்கள் மனக்குறையை தீர்க்க உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் ரொம்ப நேரம் பேசக்கூடும். போர் மற்றும் அமைதி. கோபமாக இருந்தால் போர் போலவும் ஆதரவாக இருந்தால் அமைதியாகவும் வாழ்க்கையை நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள். இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பு. இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். மகரம் மற்றும் கடகம் தவிர யார் எதிர்த்தாலும் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எல்லாவற்றிலும் திடீரென எழுச்சி அல்லது வீழ்ச்சி ஏற்படுகிறது. அங்கு எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றை கவனமாக கையாள வேண்டும். தன்னைவிட மற்றவர்கள் அதிக பலன் அடைவார்கள், ஆனால் இவர்களுக்கு உதவுவதற்காக குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி, வெற்றி, விளையாட்டு, தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டலாம். முக்கிய சாதனைகள் செய்யப்படுகின்றன. மகிழ்ச்சியின் பரதீஸ் நிலை அடைய முடியும். வலுவான, கடுமையான, தைரியமான, இயற்கையில் கட்டளையிட்டும் வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, ஆற்றல் மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறை. முக்கிய உடல்நல பிரச்சினைகள் சில நேரங்களில் பாதிக்கலாம். சரியான நேரத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியம் சரியாக பராமரிக்கப்பட்டால் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் அவர்கள் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய வணிகம், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் ஆகியவை சாதகமான துறைகள். சூரியன் ஒளிரும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். ஊகங்கள் பல சமயங்களில் லாபத்தை தருவதுடன் பகையையும் உருவாக்குகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் ஓட்டுநர் இருக்கையில் இருப்பார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராக மாறுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த தாய்நாட்டில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் கற்கள், ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தின் பேராதரவை பெற முடியும். எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவு வரும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய முயற்சி சாதகமாக முடியும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாக முடிந்துவிடும். மனதில் அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு சகோதரர்களால் தர்மசங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும்.
இன்று உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்கும். உங்கள் சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு செய்யும் திறன் முக்கியமான முடிவுகளை எடுக்க உதவும். பணியிடத்தில் சில புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும், அதை நீங்கள் நம்பிக்கையுடன் எதிர்கொள்வீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய நேரம். உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுங்கள், அது உங்களை நெருக்கமாக கொண்டுவரும். இன்று ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வழக்கத்தில் உடற்பயிற்சியை சேர்க்கவும், அது உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலிமையாக்கும். நிதி கண்ணோட்டத்தில் இந்த நாள் சாதாரணமாக இருக்கும், ஆனால் தொடர்ச்சியை பராமரிப்பது முக்கியம். புத்திசாலித்தனமான முதலீட்டு முடிவை எடுங்கள். இன்று சவால்கள் நிறைந்த நாளாக இருக்கலாம். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. மற்றவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆனால் அதை புறக்கணித்தால் பின்னர் தொந்தரவு ஏற்படும் என்பதால் கவனமாக இருங்கள். பணம் உங்களுக்கு முக்கியம், ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம். குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களை உணரச் செய்வதற்கு அவர்களின் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதிற்கினியவரிடம் கருத்தை இன்றே கூறுங்கள், நாளை என்பது தாமதமாக இருக்கலாம். இன்று உங்கள் நிரம்பிய கால அட்டவணையிலிருந்து உங்களுக்காக நேரத்தை எடுக்க முடியும், ஆனால் சில அவசர உத்தியோகபூர்வ வேலைகள் காரணமாக உங்கள் திட்டங்கள் தோல்வியடையும். உங்கள் மனதுக்கினியவரான உங்கள் துணை ஒரு அற்புதமான சர்ப்ரைஸை உங்களுக்கு அளிப்பார். இன்று உங்கள் மனைவி உங்களுக்காக வீட்டில் ஏதாவது ஆச்சரியமான உணவு செய்யக்கூடும், இதனால் உங்கள் அன்றைய சோர்வு மறந்துவிடும். சரியான கவனிப்பு, பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, பணிப்பெண், மென்மையான பணிவான ஊக்கம். கன்னி ராசி மக்களுக்கு மிகவும் பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதி மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான முக்கிய அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். அவர்களின் கர்மா தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்பார்த்த இலக்குகளை நோக்கி எப்போதும் சிறப்பாக செயல்படுகிறது. மற்றவர்களுக்கு தேவைப்படும் அடிப்படையில் உதவுங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் முழு ஆற்றலை காட்ட வேண்டாம். அவர்கள் இயல்பில் அடக்கமானவர்கள் என்றாலும் எந்த நிலையிலும் சட்டத்தின் மூலம் உத்தரவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்களாகவும் வணிக சட்டங்களை உருவாக்குபவர்களாகவும் நிதி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் நீதிபதிகளாகவும் தலைவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் மாறலாம். ஜாதகத்தில் சூரியனுடன் புதன் வலுப்பெற்றால் அரசு துறைகளை வழிநடத்த தயாராக இருக்கிறார்கள். கன்னிராசியில் பெண்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியம் மற்றும் சரியான கவனிப்பு அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். கன்னிராசியினருக்கு சூழ்நிலை அடிப்படையிலான முடிவுகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. இவர்களைப் போல் தங்கள் குடும்பத்தை யாராலும் கவனிக்க முடியாது. அவர்களுடைய பிள்ளைகள் பத்தியுடன் இருப்பார்கள். பிறரையும் தங்களைப் போல் பரிபூரணமாக்குவதற்கு செய்ய வேண்டிய எந்த பணியையும் மேற்கோள் காட்டுவதற்காக இயல்பாக பேசும் பழமொழிகள். எதிர்பார்த்தபடி அனைத்தையும் பட்டியலிடலாம் அல்லது எழுதலாம் அல்லது ஒரு வழக்கமான செயலாக முடிக்கலாம். பெரும்பாலான கன்னி ராசியினருக்கு உயிர்வாழும் உடைகளை பொருத்தமாக அல்லது பொருத்தமாக இருங்கள். அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறந்த முறையில் தீர்க்க எந்த சமச்சீரற்ற அல்லது ஒற்றைப்படை சூழ்நிலைகளையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் அறிவுத்திறன் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு மற்றும் சரியான நேரத்தில் ஆதரவை இந்த நபர்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் வேறு வழியில் சிலர் சிக்கலில் முடிவடைய மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவார்கள், பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6.
பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும் வாய்ப்பு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளை சந்திக்கும் போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, உறவினர்கள் இல்லம் தேடி வருபவர். அடுத்தவர்கள் செய்ய தயங்கும் காரியத்தை செய்ய முடியும். பிரியமானவர்களால் சில தொந்தரவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய சாத்தியக்கூறுகள் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் உறவுகளில் நல்லிணக்கத்தை உருவாக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் உங்கள் உணர்ச்சிகளை அதிகமாக வெளிப்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கையில் புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது, ஆனால் உங்கள் சமநிலையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை தரும். இன்று உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும். மன அமைதியை பேணுங்கள் மற்றும் உங்கள் உள்குரலில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் சமூக நடவடிக்கைகள் அதிகரிக்கும். இது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சமநிலையை கொண்டுவர உதவும். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் நீலம். உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும். உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பணம் செலவழிக்க கூடும். இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும். கல்வியை விட்டுக் கொடுத்து வெளிப்புற செயல்களில் அதிகம் ஈடுபடுவது பெற்றோரின் கோபத்துக்கு ஆளாக்கிடும். விளையாட்டை விட எதிர்காலத்துக்கு திட்டமிடுவது முக்கியம். உங்கள் பெற்றோரை திருப்திப்படுத்த இரண்டையும் சமமாக பாவித்திடுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தவர்கள் இன்று தங்களுக்கு இலவச நேரத்தை பெறலாம். இன்று மாலை உங்கள் துணையுடன் செலவிடும் நேரம் இன்பமாக அமையும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் திரைப்படங்களை பார்ப்பது மிகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகவும் இரு வழிகளிலும் ஏறக்குறைய ஒரே அளவு தடைகள் இருக்கும். நல்ல மற்றும் கெட்ட கலவையுடன் வாழ்க்கை செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கனிவானவர். சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன். டேக் சுற்றி விளையாடுதல். அர்த்தமுள்ளதாக பேசுதல். குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் அன்பும் அக்கறையும் காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே உறுதியானது. மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி தொடர்பான வணிகம் அதிக லாபத்தை தரும். கஷ்டங்களை சமாளிக்க நம்பிக்கையையும் பெற வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். அதிக இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் விருப்ப சக்தியின் உதவியுடன் எப்படியாவது சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான நபர்கள் மற்றும் மக்கள் வாழ்க்கையில் மேலே வர அவர்களுக்கு நிறைய உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையுள்ள நண்பன் நிஜமாகவே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு நன்றாக பொருந்துகிறது. மற்றவர்களுக்கு அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பல முறை சுமந்து செல்லுங்கள். ஆனால் கடின உழைப்பு மற்றும் நிரூபிக்கும் திறன் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும். நல்ல ஆரோக்கியத்துடன் மக்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை கொண்டுவருகிறது, ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல நேரங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு உந்துதல் திறன்கள் எதிர்பார்த்த அளவுகளுக்கு அப்பால் முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் பகுதிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள்.
தேவையில்லாத பட்சத்தில் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. திரும்பும்போது உதவி செய்ய விரும்பும் மற்றவர்களை தேவையின் அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் எல்லா வடிவங்களிலும் அழகை போற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமம் மற்றும் நீலம். கற்கள் நீல சபையர், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: கழுவி சுத்தம் செய்யப்பட்ட ஆடைகளை எப்போதும் அணிவதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியம் விரைவில் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். கூடியவரை இன்று புதிய முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம். தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்தில் செல்லும்போது மிகவும் கவனமாக இருக்கவும். அலுவலகத்தில் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதால் மனதில் சலனம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சுய பகுப்பாய்வு மற்றும் உள்வளர்ச்சிக்கான நாள். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் உங்களை சுயமாக மாற்றிக்கொள்ள ஊக்குவிக்கும். ஒரு பழைய பிரச்சினை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டால் உரையாடல் மூலம் தீர்வு காண இன்று ஒரு நல்ல நேரம். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் எண்ணங்களை அவர்களுக்கு உணர்த்துங்கள். குடும்ப விஷயங்களில் ஒத்துழைப்பும் பிரச்சனையை தீர்க்கும். வணிகம் மற்றும் தொழில் துறையில் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கக்கூடும். சில புதிய சாதனைகள் உங்கள் வழியில் வரக்கூடும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த கடினமாக உழைக்கவும். வெற்றி உங்கள் கால்களை முத்தமிடும். இன்று ஆரோக்கியத்திற்கு சாதகமான நாள், ஆனால் கட்டுப்பாடற்ற உணவை தவிர்க்கவும். மன அழுத்தமில்லாமல் இருக்க யோகா மற்றும் தியானத்தின் உதவியை நாடுங்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. சில மனமகிழ் நிகழ்ச்சிக்காக சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லுங்கள். பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் காதலரின் தேவையற்ற தேவைகளுக்காக வளைந்து கொடுக்காதீர்கள். இன்று உண்மையில் பலன் பெற விரும்பினால் மற்றவர்களின் யோசனைகளை கேளுங்கள். நீங்கள் இன்று திட்டமிட்டிருந்த ஒரு விஷயம் உங்கள் துணைக்கு ஒரு அவசர வேலை இருப்பதால் பாதிக்கும். ஆனால் இறுதியில் அதனால் நன்மையே பயக்கும். மன அமைதி மிகவும் முக்கியமானது. இதற்காக நீங்கள் எந்த தோட்டம், ஆற்றங்கரை அல்லது கோவிலுக்கு செல்லலாம். வீரம், தைரியம் மற்றும் தைரியம் உள்ளவர்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள். பயணிக்கவும், சாகசங்களை அனுபவிக்கவும், பிரபலமாகவும் பறக்கும் வண்ணமாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், போலீஸ், தலைமைத்துவம், கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற பகுதிகள். தானாக கிரகமாற்றம் செய்வதால் அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். ஆனால் வேலை, வியாபாரத்திற்கான பயணத்தின் காரணமாக ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்துகிறது. ஜாதகத்தில் வியாழன் நன்றாக இல்லை என்றால் சிலர் நாத்திகர்களாக மாறுவார்கள். நல்ல போராட்ட மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளை விட முன்னேறியிருப்பது அனைத்து மேம்பாடுகள் மற்றும் ஆதரவின் திறவுகோலாகும். சிலர் வரலாற்றை மாற்றி எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். பூர்வீகத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை தீர்த்துக்கொள்ளும் வாய்ப்புகள். சக்தி வாய்ந்த புதிய விதிமுறைகள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் விருச்சக ராசி மக்களால் வரையறுக்கப்படலாம் மற்றும் எல்லாவற்றையும் மேலே பராமரிக்க எளிதாக உலகளாவிய நிறுவனங்களை இயக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள். உந்துதல் எந்த திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களில் சரியான கவனிப்பு மற்றும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள் மற்றும் மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழி உடல்நல பிரச்சினைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. நல்ல ஆரோக்கியம் 80 வயது வரை ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் வெல்வதற்காக எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை கொண்டது. தருக்க மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதி பகுதிகள் நன்றாக உள்ளன மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க அல்லது ஸ்பான்சர் செய்ய முடியும். சிலருக்கு தேசத்தை அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆளுவது சாத்தியம். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள் சபையர், முத்து மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: விநாயகர் கோவிலுக்கு ஒரு கருப்பு வெள்ளை கொடி பெனன்ட் நன்கொடை அளிப்பது உங்கள் உறவை மேம்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். பெரியோர்கள் வழியில் அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே பரபஸ்பரம் அந்நியோன்யம் அதிகரிக்கும். உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளாகச் சந்திக்காமல் இருந்த நண்பர்களைச் சந்தித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாள். உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் இன்று உச்சத்தில் இருக்கும். இது புதிய திட்டங்களை உருவாக்கவும் உங்கள் இலக்குகளை அமைக்கவும் உங்களை ஊக்குவிக்கும். வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்கள் வாசலில் கதவுகளை திறக்கக்கூடும். உங்கள் வடிவமைப்பு சுவாரஸ்யமாக இருக்கலாம் என்பதால் உங்கள் யோசனைகளை பகிர்ந்து கொள்ள பயப்பட வேண்டாம். சில பிரச்சனைகள் ஏற்படலாம், ஆனால் சரியான தொடர்பு மற்றும் புரிதலுடன் சூழ்நிலைகளை மேம்படுத்தலாம். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதும் அவர்களின் உணர்ச்சிகளை புறக்கணிப்பதும் இன்று உங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தியானம் மற்றும் யோகா பயிற்சி செய்வது உங்களுக்கு மன அமைதியை தரும். இந்த நாள் உங்களை புதிய உயரங்களுக்கு அழைத்து செல்ல ஒரு வாய்ப்பை வழங்கும். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். நண்பரின் ஸ்பெஷல் பாராட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். மற்றவர்கள் வெயிலில் நின்று காய்ந்து கொண்டிருக்கும் போது நிழல் தரும் மரங்களைப் போல இருக்க உங்கள் வாழ்வை நீங்கள் ஆக்கிக் கொண்டதே இதற்கு காரணம். இன்று வர்த்தகர்கள் வர்த்தகத்தில் இழப்புகளை சந்திக்க நேரிடும். மேலும் உங்கள் வணிகத்தை மேம்படுத்த நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். சரியான கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு துணைவருடன் உறவை மேம்படுத்தும். ஒரு அன்பான தகவல் மூலம் இன்றைய நாள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருக்கும். தங்களுக்கு தாங்களே உதவி செய்பவர்களுக்கு கடவுள் உதவுவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் துணை உண்மையிலேயே ஒரு தேவதை தான், அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள். இன்று உங்கள் நாக்கு மிகவும் சுவையாக இருக்கும். ஒரு சிறந்த உணவகத்திற்கு செல்ல முடியும் மற்றும் சுவையான உணவை அனுபவிக்க முடியும். ராசிக்கு அதிபதி குரு என்பதால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் உண்மையான குருவாக மாறுவார்கள். தனுசு ராசியின் பிறந்த குணங்களில் சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீகத் தலைவர்கள், புகழ்பெற்ற அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக தங்களை தானாக வளர்த்துக்கொள்வார்கள். மேலும் ஆடம்பரமான பொருட்கள், எழுது பொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டிய பகுதிகள். இந்த ராசியின் கீழ் உள்ள சிலருக்கு அதிசயங்களைச் செய்வதற்கும் மற்றவர்களை அவ்வாறு செய்வதற்கும் இயற்கையான ஆற்றல்கள் இருக்கலாம். சுய அல்லது உள் வலிமை மற்றும் சுய உந்துதல் ஆகியவற்றில் நம்பிக்கை வைப்பது வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவு அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். முறையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தும் மற்றும் சிறிது நேரம் ஓய்வு தேவை. இளம் வயதினரின் சிரமங்களை பிந்தைய கட்டத்தில் எளிதாக சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம்.
எனவே எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும்போது புதையலை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். உயர்மட்டத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் சிலருக்கு கடினமான சூழ்நிலைகளை சாதகமாக வெல்வதற்கான பரிந்துரைகளுடன் சிலரை கொண்டு வரலாம். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்காக எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். கண்டிப்பாக சீரான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். முறையான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கும். எந்த இடத்திலும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் தொடர்ந்து நகர்கிறார்கள். கூட்டாண்மை வணிகம் அல்லது வேலைக்கு சாதகமாக இருக்காது, எனவே சொந்த திறமை மற்றும் திறமையுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளுக்குள் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறுங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: நல்ல நிதி நிலைக்கு கருப்பு மிளகு ஏதேனும் ஒரு வடிவத்தில் பயன்படுத்தவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த காரியம் சாதகமாக முடியும். மகர ராசி அன்பர்களே, குடும்ப உறவுகள் நல்லவிதமாக இருக்கும். எதிலும் நிதானமாக நடந்து கொள்வது அவசியம். எதிர்பார்த்த கடன் தாமதமாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றடையும். புதிய முயற்சி சாதகமாக முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசாங்க அதிகாரிகளின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மிக முக்கியமான நாள். உங்கள் கடின உழைப்பு மற்றும் காய்கறிகளின் பலன்களை பெறுவீர்கள். இன்று உங்கள் அடித்தளத்தில் புதிதாக ஏதாவது செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் நண்பர்களும் பெரியவர்களும் உங்கள் கருத்தை ஆதரிப்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை பகிர்வது நல்லது. சிறிய சேமிப்பிற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு போதுமான ஓய்வு தேவை. மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா அல்லது தியானம் செய்யுங்கள். மன அமைதியை பெற இயற்கையில் சிறிது நேரம் செலவிடுவது நல்லது. நிதி விஷயங்களில் செலவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளை தெளிவுபடுத்தவும் அவற்றை நிறைவேற்றுவதில் ஒரு முயற்சியை எடுக்கவும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. உங்கள் வெறுப்பை கொல்வதற்கு நல்லிணக்கமான இயல்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அது அன்பை விட அதிக சக்தி வாய்ந்தது. உடலை மிக மோசமாக பாதிக்கக்கூடியது. நல்லதை விட கெட்டதுதான் வேகமாக வெற்றி பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும். முடிவெடுப்பதில் பெற்றோரின் உதவி அவசியமானதாக இருக்கும். தேவையற்ற சந்தேகம் உறவுகளை கெடுக்க உதவுகிறது. உங்கள் காதலரையும் நீங்கள் சந்தேகிக்கக்கூடாது. அவர்களை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவர்களுடன் அமர்ந்து தீர்வு காண முயற்சிக்கவும். பிரச்சினைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். ஒரு வெளிநபர் உங்கள் இருவருக்கும் நடுவில் சண்டை மூட்டிவிட முயற்சி செய்வார். ஆனால் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். உங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை கைவிட மாட்டார். இதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள் வாழ்வில் உச்சம் பெறுவார்கள். இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் பெரும்பாலும் இயல்பிலேயே பிரபலமாகி எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் ஆகியோர் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய பகுதிகள். ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் நன்றாக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. எப்பொழுதும் வேலை, வியாபாரம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கும்.
சூழ்நிலையையும் சுற்றுப்புறத்தையும் அவதானித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களால் எளிதில் வாழும் சூழலை உருவாக்க முடிகிறது. பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசிகளுடன் பொருந்துகின்றன, அங்கு அவர்கள் கட்டளையிடும் இயல்புடையவர்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வேலைப்பளு காரணமாக தெய்வீகத்தன்மை அதிகம் இல்லாவிட்டாலும் பிரார்த்தனைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு அர்ப்பணிப்பு ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க பல சந்தர்ப்பங்களில் மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அசாதாரண திறன்களை வளர்த்து எந்த துறையிலும் அதிசயமான சாதனைகளை செய்வார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகளும் வெகுமதிகளும் அடிக்கடி கதவை தட்டும். அவர்களில் பெரும்பாலோர் சிறுவயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு தானம் செய்ய தயாராக இருக்கும் மகர ராசிக்காரர்களால் பல தொண்டு நிறுவனங்களும் அமைப்புகளும் நடத்தப்படுகின்றன. சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, பரிபூரணம், துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறை மனப்பான்மை, பிறரை ஊக்கப்படுத்துதல், பொதுச் சேவைகள் என்பன மிகச்சிறந்த குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகள் அவர்களை 90 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியினரை தவிர வேறு யாராலும் தாக்கம் செலுத்த முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மனசக்தியையும் பாதிப்புக்கு முன் எதையும் தோற்கடிக்கும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: மாடுகளுக்கு கீரையை உண்பது காதல் வாழ்க்கையை சிறந்த முறையில் மேம்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலும் உடல் அசதியும் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, முக்கிய நபர்களின் சந்திப்பு நிகழும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கவும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இன்று ஒரு ஊக்கமளிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் எண்ணங்களில் புதுமை மற்றும் சுதந்திரத்தின் மந்திரம் இருக்கும். இது உங்கள் உற்சாகமான திட்டங்களில் கவனம் செலுத்த உங்களை அனுமதிக்கும். இன்று உங்கள் மனதில் ஒரு புதிய கருத்து தோன்றும். இது உங்கள் மரபுகளில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டுவரும். இந்த நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்துங்கள், ஏனெனில் அவர்களுக்கு ஆதரவு தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் வழக்கத்தில் இன்னும் கொஞ்சம் உடற்பயிற்சியை சேர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். இது உங்கள் ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கும். மன சமநிலையை பராமரிக்க தியானம் மற்றும் யோகா பயிற்சி செய்யுங்கள். உங்கள் சமூக வாழ்க்கை பரபரப்பாக இருக்கும். நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் வான நீலம். அபரிமிதமான முயற்சி மற்றும் உரிய நேரத்தில் குடும்பத்தினர் அளிக்கும் ஆதரவால் விரும்பிய ரிசல்ட்கள் கிடைக்கும். ஆனால் இப்போதைய உற்சாகம் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருங்கள். உங்கள் தந்தையிடமிருந்து எந்தவொரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள், ஆனால் அதிகம் தேவையாக இருக்கும். உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம். உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம். இந்த விஷயத்தில் எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம். வேலையில் இன்று உங்கள் சீனியர்கள் ஏஞ்சலை போல நடந்து கொள்வார்கள். ஒழுக்கமே வெற்றிக்கு முக்கியமாகும். வீட்டுப் பொருட்களை முறையாக பயன்படுத்துவது வாழ்க்கையில் ஒழுக்கத்திற்கு வழிவகுக்கும். வழிபாடு: இரக்கம், பூமிக்கு கீழே, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை நல்ல குணங்கள். கும்ப ராசியின் அவர்கள் சுதந்திரமான மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள்.
சிறிய மற்றும் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், பாகங்கள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிக உற்சாகமாகவும் மாறுகிறது. மற்றபடி சோகமாகி பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு அடைகிறது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க சமநிலையை சரியாக பராமரிக்க வேண்டும். கும்ப ராசிக்காரர்கள் பலர் எழுதுவது, நிகழ்வுகளை நடத்துவது, விழிப்புணர்வு பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகளை கொண்டுள்ளனர். 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பும் எச்சரிக்கையும் தேவை. பகையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். சூரியனும் புதனும் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தினால் வெற்றி அடிக்கடி வரும். சரியான கவனம் மற்றும் முழு அர்ப்பணிப்பு பயன்படுத்தப்படும் என்றால் அவர்கள் பல பகுதிகளில் அதிசயம் செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த முடிவுகளை தரும் மற்றும் பறக்கும் வண்ணங்களை கொண்டு வர முடியும். மிகவும் நடைமுறை மற்றும் கூரிய கண்கூட பிறந்தவர்கள் நிறைய சமூக அழகை கொண்டுள்ளனர். ஆனால் உறவுகளை தாக்கி வளர்ப்பதற்கு உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடு அல்லது முடிவுகள் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான உடல்நல பரிசோதனை நிச்சயம் அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 ஆண்டுகள் வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமற்ற வாழ்க்கையை வாழ மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றவும். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை. கற்கள் வைரம், மரகதம், பூனையின் கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: பார்வதி செவ்வாய் ஸ்தோத்திரத்தை ஓதினால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகை உற்சாகம் தருவதாக இருக்கும். மீன ராசி அன்பர்களே, குடும்ப சுமை கூடும். விரும்பிய பொருட்களை வாங்க முடியும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பர். தொழில், வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும். மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை. தாயின் உடல்நலனில் கவனம் தேவை. வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கவும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்துகொண்டு செயல்படுவது அவசியம். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் நேர்மறையான மற்றும் ஊக்கமளிக்கும் நாளாக இருக்கும். இன்று உங்கள் மனதில் புதிய சக்தி மற்றும் உற்சாக அலை வீசும். உங்கள் இலக்கை நோக்கி நகர இதுவே சிறந்த நேரம். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் உணர்வுகளை புரிந்துகொண்டு உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். வேலை வாழ்க்கையில் உள் அமைதியையும் சமநிலையையும் பேணுங்கள். இது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும். நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் இன்றே அதை தொடங்குவதை பற்றி சிந்தியுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இனிமையான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அன்பும் ஒத்துழைப்பும் உறவை வலுப்படுத்தும். இது பரஸ்பர புரிதலை வலுப்படுத்தும். உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும். உங்கள் கனவுகளை நனவாக்குவதை நோக்கி முன்னேறுங்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரை போல, வாசனை திரவியத்தைப் போல மலரும். பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும். நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும். உங்கள் நடத்தையில் கோளாறாக இருக்காதீர்கள். குறிப்பாக உங்களின் துணைவருடன் இல்லாவிட்டால் அது வீட்டில் அமைதியை கெடுத்துவிடும். ஒரு காதலன் இன்று உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும். அவர்கள் உங்களிடம் கோபப்படுவதற்கு முன்பு அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அவர்களை நம்புங்கள். டிவி, மொபைல் ஆகியவற்றை பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் தேவையானதை விட அதிகமாக பயன்படுத்துவது உங்களுக்கு தேவையான நேரத்தை கெடுக்கும். இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடனேயே செலவிடுவீர்கள்.
அது மிக இனிமையான பொழுதாக இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துவிட்டு உங்கள் படைப்பாற்றலை வெளியே வர வைக்கக்கூடும். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் இயல்பு, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் மீன ராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு இருந்தால் என்ன, அடுத்த அணுகுமுறை மற்றும் சிக்கலை தீர்க்கும் இயல்புடன் எதையும் கையாள்வது அனைவருக்கும் பாதையில் இருக்க உதவுகிறது. பொதுவாக வெளிப்புறத்தை விட உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தருவார்கள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். மார்க்கெட்டிங் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு ஆகியவற்றை கொண்டிருப்பதால் தரமான டெலிவரியுடன் திட்டங்களை சிறப்பாக செய்ய நகர்த்துவதற்கு எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதில் புரிந்துகொள்கிறார்கள். இருப்பினும் சில சமயங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்கள் இருந்தால் அவர்கள் நோய் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுவார்கள். அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில சமயங்களில் வேலை அல்லது வியாபாரத்தில் உயர்நிலைகளை அடைய நன்றாகச் செயல்படுகிறது. சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் இயல்பு, யாரேனும் வெளியே வர உதவும் வரை தங்கள் வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராள மனப்பான்மை, இரக்கம் மற்றும் அக்கறை கொண்ட கூடுதல் குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் முழுமையான வாழ்க்கையை பெற உதவுகிறது. மீனத்தில் பிறந்தவர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பு, உள்ளுணர்வு. கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வணிகம், நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகுகள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை முக்கிய துறைகளாகும். வாழ்க்கையில் பிரகாசிக்க. ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்தது வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: வீட்டில் நீல திரைச்சீலைகள் தொங்குவதன் மூலம் நேர்மறையான குடும்ப அனுபவத்தை செயல்படுத்தவும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டுக்குள் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது.